Hello friends, welcome to our channel Mr.Jabastin. நம்ம சேனலில் ரெகுலராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் முக்கியமாக கண்டென்ட் மார்க்கெட்டர், அதாவது ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணி நான் அதை பப்ளிக்கிட்ட போய் சேர்த்துட்டு அது மூலிமா நான் வந்து ரீட்ஸை கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கவங்க இந்த வீடியோ முக்கியமாக பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப் ரெண்டு ஒரு விஷயத்தை முதல்ல சேட் பண்ண ஆரம்பித்தோம், நிறையா இப்போ ஸ்டேட்டஸ் பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கடுத்து மேக்ஸிமம் பிஸ்னஸ் பீப்புள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 60% ஆஃப் த பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பை நம்பி மட்டும் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருக்கிறதே பிஸ்னஸுக்கு வாட்ஸ்அப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒரு யூடியூப்பில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டையோ இல்லை ஒரு சர்வீஸோ ரிவ்யூ பண்ணி போடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அக்வாரியம் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணி போகிறாங்க. அவங்க அக்வாரியம் எப்படி க்ளீன் பண்ணுங்கள், அப்படி க்ளீன் பண்ணி எந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன், சஜஷனில் காட்டும் போட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எங்கிட்டே இருக்குங்க, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், டெக்ஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது கிட்டத்தட்ட அந்த வீடியோவுக்கு ஒரு 1,00,000 வியூஸ் போதுன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எத்தனை பேர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பரை காப்பி பண்ணி டயலரில் போட்டு சேவ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேரை கொடுத்து சேவ் பண்ணி வாட்ஸ்அப்பில் போய் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கம்மி. 90% பீப்புள் வெளியே போயிடுவாங்க. சார் கால் பண்ணி கேட்பாங்களே அப்படின்னு கேட்பீங்க. நிறைய பேர் கால் பண்ணி கேட்க கஷ்டப்படுவாங்க. ஓகேவா? கஷ்டன்ற விட ஒரு இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஜோனில் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? பெஸ்ட் ஆப்ஷன் வாட்ஸ்அப் பண்ணணும், ஆனால் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரையே இந்த மாதிரி லிங்க் ஆகும் ப்ளஸ் QR கூட மாற்றிக்கிறது கூட நல்லது. பட் பெஸ்ட்டு லிங்காக மாற்றிக்கிறது நல்லது. லிங்காக மாற்றுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இந்த லிங்க் அப்படின்ற விஷயத்தை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்களா, டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுத்துட்டு கீழே என்னோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் சேவ் பண்ண கூட அவசியம் இல்லைங்க, கிளிக் பண்ணாலே நீங்கள் என்கிட்ட சேட் பண்ண ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொன்னீங்களா, ஓகே, மக்கள் வந்து அதிலே பாதி கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸோ இல்லை ஒரு கான்டென்ட்டோ போஸ்ட் பண்ணிங்களா, பயோவில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம்னு சொன்னால் அந்த இடத்துல ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுவாங்க. சரி, நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் ஒரு பிளாக் எழுதுறீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள்கிட்ட சேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுக்கலாம். அதுக்கும் இந்த லிங்க் மேண்டேட்டரியாக வேணும். ஒரு பிளாக் எழுதுறீங்க, கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ஒரு ரிவ்யூ எழுதிட்டு கிளிக் ஹியர் டு வாட்ஸ்அப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துட்டு அதில் உங்கள் வாட்ஸ்அப் லிங்க் பேக் எண்டில் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட உங்களோட மெயின் எய்மே இதுக்கு வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்கணும். ஓகேவா? நிறைய அவங்கள வேலை வாங்கினோன்னா நம்ம வந்து வெளியே போயிடுவாங்க. ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த லிங்க் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் வெப்சைட் தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மொபைல் நம்பரை URL நம்பராக ஜெனரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த லிங்க் போதும். https://wa.me/ உங்களோட மொபைல் நம்பர் வித் கண்ட்ரி கோட். ஓகேவா? ஸோ யூசேஜ் வந்து இப்படி தான் இருக்கணும். எப்படி தான் இருக்கக்கூடாதுன்னா, கண்டிப்பாக கண்ட்ரி கோடு வந்து ப்ளஸ்ன்னு சில பேர் நம்ம நினச்சிட்டு இருப்பீங்க. ப்ளஸ் எதுவுமே போடக்கூடாது. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்குன்னா நம்மளோட கண்ட்ரி கோடு வந்து 91. ஸோ இப்போ நான் என்னோட நம்பருக்கு நான் வந்து ஜெனரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒன்றுமே இல்லை, இது அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்காதீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் வித் கண்ட்ரி கோட் இந்தியாவுக்கு எல்லாமே காமன் தான், 91 போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன். ஸோ என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தமிழ் இ-காமர்ஸ் அப்படின்ற நம்பருக்கு டேரெக்டாக சேட் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்துடுச்சு. ஸோ இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு இந்த URL காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு 91 உங்கள் மொபைல் நம்பர் 6745 இதை அப்படியே கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணி இங்கே ஸ்டிக்கி நோட்ஸ்லையோ எல்லாத்துலேயும் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கான URL. இதை நீங்கள் உங்களோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லையோ இன்ஸ்டாகிராம் பயோலையோ இல்லை உங்கள் வெப்சைட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் பட்டன் வந்துன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ தாராளமாக இந்த ஒரு லிங்க்கை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இன்னொரு லிங்க் ஜெனரேட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் லிங்க் கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஜெனரேட் பண்ணுற லிங்க் பார்த்திங்கன்னா, கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக நம்ம கிளைண்ட்டு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு மெசேஞ்சர் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபேஸ்புக்கில் சில பேஜஸ்லாம் வந்து நீங்கள் உள்ளே போகும்போதே இஸ் திஸ் ஸ்டில் அவைலபிள், ஹவு கேன் ஐ கான்டாக்ட் யூன்னு காட்டும். சஜஷன் மெசேஜ்னு காட்டும். ஸோ அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப்லேயும் சஜஷன் மெசேஜ் மாதிரி காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு டாக்டர் வாட்ஸ்அப் லிங்க் க்ரியேட் பண்ணுறாருன்னா அவங்களோட கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வர ஃபஸ்ட் மெசேஜ் என்னவா இருக்குன்னு எதிர்பார்ப்பாருன்னா, ஹாய் சார், ஐ நீட் யூர் அப்பாயின்மெண்ட். இந்த மாதிரி ஒரு சஜஷன் மெசேஜ் காட்டினா என்ட்ரு கொடுத்தோனையும் உடனே பப்ளிஷ் ஆகிடும். ஸோ அப்போ டாக்டர் வந்து ஈஸியாக இவங்க நம்மளோட பேஷண்ட் இவங்களுக்கு நம்ம இந்த ரிப்ளை போட்டுறான்ட்டு ஒரு ரிப்ளை வந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் மெசேஜோடு எப்படி லிங்க் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். க்ரியேட் லிங்க் நவும் கொடுங்க. ஸோ இங்கே உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, 9360116745. ஸோ இப்போ எந்த மாதிரி மெசேஜ்லாம் கொடுக்கலான்னா, ஹாய் சார். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு கெட் லிங்க் கொடுக்குறேன். காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம். என்ட்ரு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஓப்பன் சேட் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே ஆல்ரெடி இங்கே வந்துடுச்சு, ஹாய் சார். வாட்ஸ்அப் வெப்பில் இருக்கனாலும் இப்படி காட்டுது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் சார் ஐ நீட் அப்பாயின்மெண்ட் நான் டைப் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்குது. ஓகேவா? ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டோன்ட் வரி, அங்கே மாற்றிக்கலாம். ஸோ இப்போ அப்படியே ஒரு என்ட்ரு கொடுத்துட்டா போதும். ஸோ இப்போ யூசர்ஸ்க்கு வந்து இது என்னென்னா, நம்மளோட யூசர்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணிருக்கோம். மெனக்கிட்டு ஒரு மொபைல் நம்பரை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மெசேஜ் தேடி பார்த்து மெசேஜ் பண்ணுற மாதிரி இல்லாமல், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன். இது அடுத்த கட்டமாக ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஒரு டாக்டர் பேஷண்ட் என்ன எதிர்பார்ப்பாங்க, ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியர் என்ன மாதிரி மெசேஜ் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மெசேஜை நீங்கள் லைட்டாக இந்த இடத்துல கண்டென்ட் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பரை எப்படி லிங்காக கன்வெர்ட் பண்ணோம், ப்ரீ டிஃபைண்டாக ஒரு மெசேஜ் எப்படி செட் பண்ணுறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை உங்களோட பிஸ்னஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் ரீசெண்ட் டைமில் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கம்ப்ளீட் A to Z, அதாவது கூகுள் ஆட்ஸ், சோஷியல் மீடியா ஆட்ஸ், SEO, இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங், இதை பற்றி எல்லாமே இருக்கிற ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.